Hello children, கிராமரில் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் 2 பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி 3ஆம் பகுதி பார்க்க போகிறோம். 2ஆம் பகுதியில் என்ன பார்த்தோம்? 2ஆம் பகுதியில் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸை பாசிவ் வாய்ஸாக எப்படி மாற்றுறதுன்றத பார்த்தோம். என்ன டென்சஸ்லாம் பார்த்தோம் நேத்தி? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், present continuous tense, present perfect tense. இது மூணும் பார்த்தாச்சு. அதுக்கு என்ன ரூல் இப்போ ஒரு வாட்டி திருப்பி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரூல், subject becomes object, object becomes subject. சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு கொண்டு போகணும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் verb எந்த வேர்பாக மாற்றணும்? You have to change into third form of the verb. அதாவது past participle மாற்றணும். அதுக்கு முன்னாடி helping verb add பண்ணணும். be form you can say or auxiliary verb. அந்த verb போடும்போது டென்ஸ்க்கு ஏற்றா போல் டென்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. டென்ஸை அதே டென்ஸில் இருக்கிற be form of the verb போடணும். அது சப்ஜெக்டுக்கு it just agrees with the subject ஆன்னு பார்த்து அந்த வேர்பை அங்கே போடணும். எஸ், நேற்று பார்த்த 3 சென்டென்சஸ்லேயும் சப்ஜெக்ட் நவுனாக இருந்தது. சப்ஜெக்ட் நவுனாக இருந்தால் அதை அப்படியே ஆப்ஜெக்டை கொண்டு வரும்போது அந்த நவுனை அப்படியே கொண்டு வந்துடலாம். ஹலெக்ஸ்னா when you bring it to object ஹலெக்ஸே கொண்டு வந்துடலாம். த கேட்னா கேட்டாகவே கொண்டு வந்துடலாம். த தீஃப்னா தீஃபாகவே கொண்டு வந்துடலாம். நவுனை அப்படியே கொண்டு வரலாம். ஆனால் ப்ரொனவுனாக இருந்தால் சில மாற்றங்கள் பண்ணணும். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ப்ரொனவுன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்றத சப்ஜெக்ட்லேருந்து ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்லேருந்து சப்ஜெக்ட் கொண்டு வரும்போது ஐ, மீ, மீ, ஐ. அதே மாதிரி வி, ஹஸ், யூ, யூ, இ, ஹிம், ஷி, ஹர், இட், தே, தெம். ப்ரொனவுனாக இருந்து சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக கொண்டு போது இந்த மாற்றங்களை கண்டிப்பாக பண்ணணும். எஸ், இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். கீழே இருக்க சென்டென்ஸை பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸில் ஈ பாட் எ கார். ஈன்றது சப்ஜெக்ட், பாட் வேர்ப், அ கார் ஆப்ஜெக்ட். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன் நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ணணும். அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் இஸ் அ மஸ்ட். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது எ கார் சப்ஜெக்ட் பிளேஸில் கொண்டு வந்தாச்சு. வேர்ப் பாட் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நம்ம அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றணும். பாட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுவும் பாட். பை, பாட், பாட். பை ப்ரெசன்ட் டென்ஸ், பாட் பாஸ்ட் டென்ஸ், பாட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு முன்னாடி be form of the verb or you can say helping verb or you can say auxiliary verb was. ஏன் வேர் போடல வாஸ் போட்டிருக்கேன்? பிகாஸ் அ கார் சிங்குலர். ஸோ சப்ஜெக்டுக்கு ஏற்ற போல தான் போடணும். ஸோ கார் வாஸ் பாட் பை ப்ரிப்போசிஷன் இம். சப்ஜெக்ட் ஈ இங்கே ஆப்ஜெக்டாக மாறும்போது என்னவா மாற்றணும்? ஈயை ஹிம்மாக மாற்றணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே இருக்க சென்டென்ஸை பாருங்கள். ஆக்டிவில் ஐ was washing a shirt. I subject, was washing verb, a shirt object. Wash, washing எந்த டென்ஸில் இருக்குது? It is past continuous. ing continuous, was இருக்கிறதுனால past continuous. ஸோ பாசிவ் வாய்ஸை மாற்றும்போது ஆப்ஜெக்ட் a shirt அப்படியே தான் வரும். a shirt. ஸோ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் என்ன பார்த்தோம்? இஸ், ஆம், ஆர் ப்ளஸ் பீயிங். அதே பீயிங் தான் இங்கேயும் பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் பயன்படுத்தணும். ஆனால் வாஸ் வேர்
போட்டு being plus third form of the verb for wash. Wash, washed, washed. So a shirt was being washed by me. So I subject object மாறும்போது என்னவா மாற்றணும்? me. So மேல அந்த டேபிளில் பாருங்க, was where. Was where according to the subject போடணும் plus being plus past participle third form of the verb. Next, past perfect tense. Sentence பாருங்க, active voiceல they had won the match. They subject, verb had won, object the match. அதே passive voice மாற்றும்போது object the match had been won. Had been won. Perfect tense-க்கு been plus third form of the verb என்னது? one தான். Because active voice-லியும் third form of the verb தான் இருக்கும். I already told you have, has, had எல்லா perfect tense-க்கும் third form of the verb தான் வரும். So easy, you have to add only been to that. By them. So they என்னவா மாறி இருக்கு? them-ஆ மாறி இருக்கு. The match had been won by them. Had plus been plus past participle. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது இந்த past perfect tense தான். Because அங்கே third form of the verb இருக்கும். had எல்லாத்துக்கும் had தான். has, am என்ற ப்ராப்ளம் இல்லை. been மட்டும் add பண்ணா போதும். You can change active to passive voice. Next, simple future tense. இங்க பாருங்க, active voiceல the police will arrest the thief. The police, subject, verb will arrest, object the thief. Change பண்ணும்போது object subject placeல கொண்டு வரணும். The thief அப்படியே noun, அது அப்படியே கொண்டு வந்தாச்சு. will be arrested. So will plus be arrested. Arrested, third form of the verb by the police. So மேல அந்த டேபிளில் பாருங்க, shall will. shall எதுக்கு பயன்படுத்துவோம்? I shall ரெண்டு ஒரே மீனிங் தான். I shall, we shall. மீதி எல்லாத்துக்கும் will. எல்லாத்துக்கும் will போட்டாலும் தப்பு இல்லை. I shall, we shall, you will, she will, I will எல்லாமே கரெக்ட் தான். So passive voice, the thief will be arrested by the police. Next, future perfect tense. Active-ல he will have received the letter. So passive voice, the letter will have been received by him. மீதி ரெண்டு present perfect tense, past perfect tense-ல போட்ட போல தான் இங்கேயும் you have to add only been to that. The letter will have been received by him. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? Active and passive voice with modal verbs or auxiliaries. Modal verbs இருந்தால் எப்படி நம்ம active to passive voice change பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். Words shown below are known as modal verbs அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். எதெல்லாம் modal verbs? can, could, may, might, will, would, must, shall, should. இதை helping verbs கூட நம்ம சொல்லலாம். auxiliary verbs கூட சொல்லலாம். இப்போ active and passive voice with modal verbs இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே active sentence பாருங்க. She can cook the food. She subject, verb can cook, object the food. So passive voice change ஆகும்போது the food can be cooked by her. அதே ரூல் தான். மாடலுக்கு அப்புறமா been ஆட் பண்ணி third form of the verb போடணும். அந்த மாடல் இருக்கிற verb அதே மாடல் verb தான் பயன்படுத்தணும். can இருந்தால் can, may இருந்தால் may, must இருந்தால் must, கூட be plus third form of the verb. மேலே போட்டிருக்கேன் பாருங்க, models plus be plus
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆக்டிவ் வாய்ஸில் என்ன மாடல் வேர்ப் பயன்படுத்திருக்காங்களோ பாசிவ் வாய்ஸ்லேயும் அதே மாடல் வேர்பை போட்டுட்டு பி அதே மாதிரி வேர்பை ஹாவ் டு சேஞ்ச் இன்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். எஸ், இன்னைக்கு கிளாஸில் ரிமைனிங் 5 பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு மாடல் வேர்ப்ஸும் பார்த்துருக்கோம். டோட்டலாக 8 டென்ஸ் ஃபார்ம்ஸ்க்கும் மாடல் வேர்ப்ஸ்க்கும் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.